கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் உதவும் குணம் கொண்ட உத்தமராசர் வடுகப்பட்டி பகவதி அம்மன் மண்டபத்தில் நடக்கும் திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தார். ஐயா, பசியாயிருக்குது, ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்கள். தம்பி, நான் நண்பரின் திருமணத்துக்கு போறேன். அங்கே வந்ததும் உன் பசியை முதல்ல போக்குறேன். அப்புறம் உனக்கு நிரந்தரமாக சாப்பாடு கிடைக்க வழியும் பண்ணுறேன். அவர் அந்த பையனை அழைத்து செல்கிறார். திருமணம் முடிந்து விருந்து ஆரம்பிக்கிறது. உத்தமர் அந்த பையனை விருந்துக்கு அழைத்துச் செல்கிறார். இருவரும் நன்றாக சாப்பிட்டு திருப்தியாகிறார்கள். காலை சீக்கிரம் கிளம்பி வந்ததால் உத்தமருக்கு தூக்க கலக்கம் வருகிறது. சற்று நேரம் ஓய்வு அறையில் படுத்துக் கொள்கிறார். அரைகுறை தூக்கத்தில் இருந்த உத்தமருக்கு மண்டபத்தில் பெரிய சத்தம் கேட்கிறது. மக்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். என்ன விஷயம்? ஏன் ஓடுறீங்க? மணப்பெண்ணின் நகைகளை திருடிச்சு ஓடியிருக்கான். அதனால அவனை பிடிக்க ஓடுறாங்க. அந்த களவாணியை பிடித்து உத்தமரிடம் இழுத்து கொண்டு வந்தார்கள். சட்டை வேட்டி கிழிந்து கிடக்கும். உடம்பு முகம் இரத்தத்தால் நிரம்பியிருக்கும். பாபமாக காட்சி. ஐயா, என்ன காப்பாத்துங்க. உதவ நினைத்த உத்தமரின் மனம் உடைந்து போகிறது. இவன் திருந்த மாட்டான் என்ற முடிவுக்கு வருகிறார். வேதனையுடன் கூறிவிட்டு கொடைக்கானலுக்கு திரும்பி புறப்பட்டு விடுகிறார்.